யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்யணும். இந்த உலகத்துல மனிதன் எவ்வளவுதான் தேடி பொருள்களை சம்பாதித்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனை சம்பாதிக்கணும். மனுஷன் நித்திய ஜீவனை சம்பாதிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாம் சம்பாதிப்பதை விட, பூமியில் இருக்கிற பொருள்களை சேர்த்து வைப்பதை விட, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு அவன் பிரயாசப்படணும். அதுக்கு கர்த்தருடைய வேதத்தை தேடி தேடி வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும், விருப்பத்தோடு வாசிக்கணும், அந்த நன்மைகளை கண்டுபிடிக்கணும், அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை ஆராயணும், அதை குறித்து சிந்திக்கணும், தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தை அபியாசப்படுத்தணும். இப்போ முழு ஆசீர்வாதமும் அவனை தேடி வரும். பாருங்க, எல்லாரும் சாக தான் போகிறான். ஒரு நாளைக்கு எல்லா மனிதனும் மறிச்சு போகிறான். எப்பேற்பட்ட மனிதனும் மறிக்கிறான். இந்த மனிதர்களெல்லாம் திரும்ப உயிர் தழுவாங்க. அதான் கிறிஸ்டியானிட்டி. இவர்களெல்லாம் உயிர் தழும் பொழுது அதில் நன்மை செய்கிறவங்க ஜீவனை அடைவாங்க, நித்தியமாக வாழ்வாங்க. தீமை செய்கிறவங்க என்ன செய்வாங்க? தண்டனை, நித்திய நரகம். யாரையும் அவர் நரகத்துக்கு தள்ளற, இவங்களே நரகத்துக்கு போகிறாங்க. இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த தெய்வத்தை நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவரை நம்புவது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுவது மாத்திரமல்ல, அவருக்காய் வாழுகிறவர்களை அவர் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னதத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா.